ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, எங்கெங்கெல்லாம் தெருநாய்கள் இருக்கிறதோ அங்கே இந்த கிரைம் ரேட், திருட்டு குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இப்போ இதில் ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு. அதால தான் வந்து இப்போ பீச்சுக்கு போங்களேன், நேற்று எங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போனேன், ஈசிஆரில் ஒரு ஃபுட் கோர்ட்டில் பார்த்தா மேலே சாப்பிட்றோம், கீழே நாய்ங்க பார்த்துங்குது. அது ஒன்றும் பண்ணலைன்னு வச்சுங்க, சப்போஸ் ஒரு எலும்பு கீழே உழுது, நாயோட சுபாவம்னா நம்ம கூட்டணி கட்சிகள் மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடுறது தானே. ஏன்னா பேசி பேசி அந்த அண்ணா அடையாளத்தில் எலும்பு துண்டு போடுறாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதால் அந்த உதாரணம் வருதுன்னு வச்சுங்களேன். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஏதோ ஒரு அந்த பிரச்சனை வந்து நிறைய நியூஸ் தெரிய வருது சார். திருநாய் கழிச்சு நிறைய நியூஸ் வருதுங்க சார். அதனால சார், அதாவதுங்க, இந்த தெருநாய்ங்கிறது எங்கேருந்து தான் வந்தது இல்லை சார். இது காலங்காலமாக நம்மோடு ஒன்று விளையாடி போய் வந்து பல வீட்டுக்கு உள்ளேயே வந்து நாய்கள் வரும். இப்போ தானே சார் தெருநாய்ன்றோம். இப்போ நம்ம இந்த இம்போர்ட்டட் நாய்ங்க இல்லை வெளிநாட்டு ப்ரீட்ஸை வாங்கின பிறகு தான் நம்ம நாயை வெளியே தேத்திட்டோம். அதுக்கு முன்னாடி தானே நம்ம ஒன்று மண்ணா இருக்கோம். நம்ம கூட சாப்பாட்டில் தட்டில் சோறை வச்சுட்டு போனால் கூட அது பாட்டு பக்கத்தில் தானே உட்காந்துருக்கோம். நம்மளா வைக்காமல் அது சாப்பிடாதில்ல, அப்படி தான் ஒன்று மண்ணா இருந்தது. இது வந்து இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். இப்போ எப்படி நம்ம நாட்டு மாடுகளை ஒழிக்க இங்கே முற்பட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த நாட்டு நாய்களை ஒழிக்கணும்னு ஒரு டீம் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடைக்கிற சம்பவங்கள் நடக்கலை. பட் ஒரு காலம் அதுங்களை வந்து சரியாக பராமரித்து அதற்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் இருந்ததால் அது வெறிகுண்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது பின்னாடி ஒரு ஆய்வு செஞ்சு தான் நாம் வந்து பார்க்கணும். ஏன்னா மரபு சார்ந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா அழிந்து கொண்டே வருகிறது இல்லையா. இது வந்து ஒரு மனித சர்க்கிள் சார். இந்த சர்க்கிளில் எல்லாமே வந்து ஒரு பார்ட் இருக்கும். எங்கேயாவது இடையில ஒரு கட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அந்த சர்க்கிளே வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்படி இருக்கிற போது என்னவோ எல்லாத்தையும் கொண்டா இன்றைக்கி திருநாய் மேலே வந்து நிற்கிறான். அதற்கு உரிய நடவடிக்கை கார்ப்பரேஷன் மற்ற அரசாங்கங்கள் எடுத்து அதையும் பாதுகாக்கணும்ல.